வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல் டு டாலி டூல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்ச்சேஸ் வவுச்சரை வந்து டாலியில் எப்படி இம்போர்ட் பண்ணதை பற்றி. அதாவது பர்ச்சேஸ் வித்தவுட் ஜிஎஸ்டி. அதாவது ஸ்மால் ட்ரேடர் இருப்பாங்க இல்லையா, ஸ்மால் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஜிஎஸ்டி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 20 lakhs 40 lakhs லிமிட் இருக்கு இல்லையா ஜிஎஸ்டியில், சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ட்ரேடருக்கும். அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஐடிசி இருக்காது, ஜிஎஸ்டி சேல்ஸும் பர்ச்சேஸும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இன்புட் எடுக்க முடியாது. ஸோ ஓவரால் வேல்யூ ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்க இன்புட் எடுக்க முடியாதனால ஃபுல் வேல்யூவும் அவங்களுக்கு பர்ச்சேஸில் தான் புக் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு தான் இது இப்போ இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டியோட இருக்கிற டூலு நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. சரி, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிப்போம். க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டூலுக்கு போகலாம். இந்த டூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டூலை. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் போயிடுவோம். நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணிப்போம். இது பர்ச்சேஸ் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து 1.1 1.2 1.3 அப்படின்னு வச்சுப்போம் நம்மளுக்கு பர்ச்சேஸ்க்கு. இல்லை நீங்கள் கேஷ் ஃபண்டாக கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து யாருனே தேவையில்லை, இந்த கேஷ் என் கையில் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம்ல, வச்சுன்னா கேஷ் ஃபண்டார்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கேஷ் பர்ச்சேஸ் இல்லை கேஷ் பர்ச்சேஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எங்கள் மாஸ்டர் எல்லாமே சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஸோ அப்படியே தான் ட்ராக் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் ஸ்டேட் தேவைப்படாது, இருந்தால் போட்டுங்க. எனிவே இது வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி தானே நம்ம இப்போ புஷ் பண்ண போகிறோம் வவுச்சர்ஸு. ஸோ அதனால் தேவையில்லை. ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம் நீங்கள். 5,000 10,000 1000 கேஷ் அண்ட் கேரி ஓப்பன் லிஸ்ட் வராது பொதுவாக, எனக்கு அப்பப்போ வாங்கிட்டு கேஷ் கொடுத்துருவோம் இல்லையா, அதனால். சரி, இப்போ இது என்ன பண்ணுவோம், டேலி டேப் இருக்குது உங்களுக்கு. இங்கே இந்த டேலி டேப்பை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மாஸ்டர் எக்ஸ்எம்எல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வந்துச்சுன்னா பார்த்து உங்கள் சேவ் எங்கே பண்ணணும்னு கேட்கும். நம்ம இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல மாஸ்டர்னு சேவ் பண்ணிட்டோம். ஸோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பார்த்தேன் மாஸ்டர் பார்த்தேன், காப்பி பண்ணிட்டோம் எக்ஸ்எம்எல் மாஸ்டரை. காப்பி பண்ணிட்டு டேலியில் போயிட்டு யூட்டிலிட்டிஸில் இம்போர்ட் டேட்டாஸில் மாஸ்டர்னு இருக்குல்ல, அதில் போயிட்டீங்கன்னாக்கா இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும். நம்ம வந்து மாடிஃபை வித் நியூ டேட்டா கொடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு இது இங்கே வந்துட்டுருக்கும் இல்லையா, லெஜர் எல்லாம் மாஸ்டர் எல்லாமே புஷ் ஆகிடுச்சு, டேலியில் வந்துருச்சு. கேஷ் பர்ச்சேஸ் 1.1 1.2 1.3 ஸோ வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ் போயிடலாம். நம்ம வவுச்சரில் டேட்டு 1/4/2019 வச்சுக்கோங்க. இதே எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 4 என்ட்ரியே வச்சுப்போமே. இந்த 4 வவுச்சர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பர்ச்சேஸில் போட்டுட்டு டேட் ஒன்று போட்டுக்கோங்க. டேட்டு வவுச்சர் நம்பர் இருந்தால் போடுங்க, இல்லை தேவையில்லை. என்னென்னா நீங்கள் போடலாம் 001. அந்த டேட்டில் போயிடும் இல்லையா, 10110. இது வந்து டேட்டில் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லில் போயிட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. இப்படி கொடுத்துட்டுனாக்கா இப்போ உங்களுக்கு வந்து 001 போட்டாலும் அப்படியே இருக்கும். 102 10 இது வேறு கம்பெனி இல்லையா. ஸோ இவங்க வேறு சீரீஸ் கூட இருக்கலாம் ஒரே நம்பரில், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி வவுச்சர் நம்பர் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுங்க, வேணான்னா விட்டுடலாம். ஓகே, சார் இங்கே கிரெடிட்டில் இது வந்து உங்களுக்கு வண்டார் இல்லையா, இது வந்து உங்களுக்கு கிரெடிட்டில் வரணும். இங்கே ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நீங்கள் ஒன்றா 2 கூட பண்ணிக்கலாம். இது வந்து கேஷ் பர்ச்சேஸ் போட்டோம் இல்லையா, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒரு நிமிஷம், அந்த இது வந்துட்டு ட்ராக் பண்ணதுனால அதுவும் சேர்த்து வந்துருச்சு. ஓகே, ஸோ அமௌண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் லெட்ஜர் க்ரியேட் பண்ணல மாஸ்டரில், கரெக்டாக அதுவும் பண்ணியிருக்கணும் நம்ம. அதனால் நம்ம டேலியில் க்ரியேட் பண்ணிப்போம். அதை நான் அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கே
ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபர்மேஷன். ஓகே, போட்டாச்சு. வாட்சஸில் போயிட்டு அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் போட்டோம் இல்லையா, கேஷ் பர்ச்சேஸ் 8,000, 12,000, 24,000, 15,000 இந்த மாதிரி போட்டோம். நேரேஷனில் பீயிங் பர்ச்சேஸ் மேட். voucher டைப்ல பர்ச்சேஸ். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணால் கிரியேட் எக்ஸ்எம்எல் வவுச்சர் இருக்குல்ல, டேலியில் கிரியேட் வவுச்சர்ஸ் எக்ஸ்எம்எல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ச்சேஸ் எக்ஸ்எம்எல் ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இது நம்ம டேலியில் இப்போது இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு நம்மளுடைய பாத்தை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு டேலியில் யூட்டிலிட்டிஸில் இம்போர்ட் டேட்டாவில் வவுச்சர்ஸில் வந்து இந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிவிடுவோம். பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காப்பி ஆகிடும். வந்துருச்சுங்களா பர்ச்சேஸு? ஸோ 4 என்ட்ருமே வந்துருச்சு உங்களுக்கு. கேஷ் பர்ச்சேஸ், வெண்டர் பர்ச்சேஸ் வவுச்சரில் உங்களுக்கு வந்தாச்சு இல்லையா. நம்ம அங்கே போட்டோம் இல்லையா வவுச்சர், அந்த நம்பர் இங்கே வந்துருச்சு. சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரும் வந்துருச்சு உங்களுக்கு. வவுச்சர் நம்பர் போட்டோம் இல்லையா, அது சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர். ஓகே, இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் ட்ரேடர் பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி பவுச்சர்ஸு, ஏன்னா ஸ்மால் ட்ரேடர் பொறுத்தவரை அக்கௌண்ட்ஸ் வந்து 44 ADயில் ப்ரொசம்ஷன் கேட்டகரியில் போய் கூட ஃபைல் பண்ணிடலாம், 6 or 8% ப்ராஃபிட் காமிச்சிட்டு. பட் இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் வேணும், ப்ராப்பராக இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு ஆக்சுவல் தெரியணும், அக்கௌண்ட்ஸ் போடணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக அக்கௌண்ட்ஸ் போட்டுக்க முடியும் இதில் இந்த டூலை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரிஸை. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு வாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் வவுச்சர்ஸ் அண்ட் சீரீஸ்னு இருக்குது. இதை வந்து ஆட்டோவாக உங்களுக்கு கிரியேட் ஆகிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம டேலியில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே நேம் லெஜர் தாங்க நம்ம அங்கே தரணும். நம்ம இங்கே டேலியில் எப்படி கொடுத்துருக்கோம், பர்ச்சேஸ்க்கு இண்டல் போய் பார்த்தா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தாங்குது. இந்த அக்கௌண்ட் லெஜரில் போனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அந்த நேம் தான் இங்கே தரணும். அப்போ தான் உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். கீழே வந்து 1.1 அல்ல 1.2 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. 1.1 நேரேஷனில் பேயிங் பர்ச்சேஸ் மேட் அதுமாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏதாச்சும் போட்டு இங்கே வவுச்சர் டைப் வந்து பர்ச்சேஸ்ன்னு போட்டுங்க. போட்டுட்டு இங்கே இயர் சூஸ் பண்ணிக்கலாம். 2019-20 இங்கே பிட்வீன் ஒரு இடத்துல நம்ம பர்ச்சேஸ் வாங்குவோம். ரெகுலராக டெய்லி வந்து ஒரு 5,000 தான் பர்ச்சேஸ் வாங்குறோம்னாக்கா அப்போ ரேஞ்ச் வந்து பிட்வீனில் 5,000 கொடுத்துருங்க. டெய்லி வாங்குகிறோம், சண்டே அன்னைக்கு கிடையாது இல்லையா. ஸோ அப்போ கிரியேட் வவுச்சர்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஸோ டெய்லி 5,000 rupeesக்கு பர்ச்சேஸ் உங்களுக்கு ஆட்டோவாக லெஜர் கிரியேட் ஆகிடும். போஸ்டிங் இது அப்படி பார்த்தோன்னா 15,70,000 வருது உங்களுக்கு பர்ச்சேஸ் மட்டுமே. எஸ் கொடுத்தனா உங்களுக்கு சேவ் கேட்கும். ஸோ இது நம்ம பர்ச்சேஸ் ஸ்டாண்டர்ட் டெய்லி எதை ஒன்று சேவ் பண்ணிக்கணும், ஒரு நேம் போட்டு சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த எக்ஸ்எம்எல் அது வேணும்னா நீங்கள் டேலியில் போயிட்டு யூட்டிலிட்டிஸில் இம்போர்ட்டில் வவுச்சர்ஸில் போயிட்டு பார்த்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த எல்லா வவுச்சர்ஸும் இப்போ டெய்லின்றதுனால உங்களுக்கு பாட்டம் பாருங்கள் 314 வவுச்சர்ஸ் 15 ஒன்று வந்து இதில் போயிடுச்சு. ஸோ 314 வவுச்சர்ஸ் டெய்லி எக்ஸப்ட் சண்டே வந்து வவுச்சர் கிரியேட் ஆயிடுச்சு 5,000 rupeesக்கு. அதில் அப்படியே இம்போர்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸை முடிச்சிடலாம். ஓகேவா. வவுச்சர் நம்பர் வேணும், வவுச்சர் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், எந்தெந்த வவுச்சர் நம்பர் சீரிஸ்ன்னு பார்த்துட்டு நீங்கள். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். ரேண்டமாக பண்ணுறதுலாம் பர்ச்சேஸில் இருக்குது. அது பொதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும் அது, ஏன்னா பர்ச்சேஸ் வந்து ரேண்டமெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஆக்சுவல் டேட்டாஸ் தான் போடுவோம், அதனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இது ஆப்ஷன் இருக்கிறதுனால. நீங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இங்கே 1.1 பர்ச்சேஸ் கொடுத்து நேரேஷன் நீங்கள் கொடுத்துங்க, என்ன நேரேஷன் வேணுமோ அதை. இயர் 2019-20. ஸோ நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து 3,000 to 15,000 வரலாம் இருக்குது. ஸ்மால் ட்ரேடர்லேயே கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி டெய்லி பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஒரு 3 days ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, 4 days வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, சண்டே கிடையாது, சண்டே ஹாலிடே. அப்படி போட்டுருவாங்கனாக்கா நீங்கள் வந்து அப்ராக்சிமேட் டோட்டலில் கொடுத்தீங்கன்னாக்கா, ஸோ உங்களுக்கு இதில் வந்திருக்கு 8,16,859 வாட்ச் உங்களுக்கு ரேட்டாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கொடுத்த க்ரிட்டேரியாவில் உங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ வெண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெய்லி இது அப்ராக்சிமேட்லி வேல்யூ வரும் உங்களுக்கு. ஓகே, 4 days இன் ஏ வீக்கில் இயர்லிக்கு வந்திருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ மாறும், ஏன்னா ரேண்டம் வேல்யூவில் மாறும் அது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது எக்ஸ்எம்எல்ல கிரியேட் வவுச்சர் எக்ஸ்எம்எல் நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணணுங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வவுச்சர் வந்து பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணி நரேஷன் ஏதாச்சும் போட்டு தேவைப்பட்டால் போட்டு நீங்கள் கிரியேட் வவுச்சர் எக்ஸ்எம்எல் கொடுத்துட்டு நீங்கள் இதையும் இம்போர்ட் பண்ணிக்க முடியும் டாலியில். ஓகே, இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் இது தான் உங்களுக்கு யூஸ் ஆச்சு. இது வந்து இப்போ ஆக்சுவலி இந்த டூல் வந்து ஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் ட்ரேடர் தான். ஏன்னா இது ஜிஎஸ்டி இருக்கவங்களுக்கும் பிக் ட்ரேடருக்கும் வராது. ஜிஎஸ்டி இல்லாத ஸ்மால் ட்ரேடருக்கு தான் இந்த டூல் யூஸ் ஆகும். ஓகேங்களா, வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.